ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேம்மா. பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். பாப்பா இந்தா காப்பி. மம்மி நேற்று கொலைஞ்சி ஃபோன் பண்ணா. யாரோ எழுத்தாளர் யுரேகாவோ சுரேகாவோ பேட்டி எடுக்கணுமா. 10 மணிக்கு வரேன்னு சொன்னார். என்னது பேட்டியா? வேட்டி அவுக்கிறவங்க தான் இந்த வீட்டுக்கு வருவாங்க. நமக்கு எதுக்குடா பாப்பா பேட்டிலாம்? விடு மம்மி, நம்ம வாழுற வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பேராக இருக்கட்டுமே. அப்புறம் மத்தியானத்துக்கு பீஃப் ஃப்ரை பண்ணி வச்சிடுங்க, நல்ல சுக்காவா. அதுக்கு என்ன பாப்பா, ரெடி பண்ணிடுறேன். சார், இந்த பொண்ணை பேட்டி எடுத்து போட்டதுக்கப்புறம் என்னையும் ஒரு பேட்டி எடுத்து போடுங்க. அரசியல்வாதியிலேருந்து ஆன்மீகவாதி வரலையும் நம்ம கையில் சார். என்ன நம்ம யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிற்கிறது இல்லை. கோர்ட்டு கேஸ்னா ஃபோன் பண்ணா உடனே வந்து வெளில எடுத்துருவாங்க சார். அப்படி பெரிய ஆளு சொல்லு சார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவங்களுக்கு நான் உள்ளே போயிட்டேன்னா அவங்க வந்து மாட்டிப்பாங்க சார். மோசமான திருடைங்க சார் அவங்க. சக்கரக்கோ சரியான விஷயம் தான் சார். வீடு சொர்க்கத்தின் வாசப்படி சார். சார் பில்டிங் தான் சார் பழசு, ஆனால் உள்ளே இருக்கிற ஐட்டம்லாம் புதுசு சார். எல்லாம் மம்மியோட அந்த காலத்து உழைப்பில் வாங்கினது சார். 9 கிரவுண்டு. இன்னைக்கு அடிமாட்டு ரேட்டுக்கு போட்டாலும் 5 கோடி ரூபா போகும் சார். நானே எவ்வளோ கஸ்டமரை கொண்டாந்து விட்டுருங்க சார். சில பேருக்கு குடியிருக்க கூட வீடு இருக்காது சார், ஆனால் இங்கே கொண்டாந்து கொட்டிட்டு போகணும் சார். சக்கரக்கம். என்னப்பா கதவு பூட்டி கிடக்குது? சார் இதெல்லாம் தொழில் ரகசியம் சார். வெளியே பூட்டியிருந்தா உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம், உள்ளே பூட்டியிருந்தா வெளியே போயிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இதான் சீக்ரெட் கோடு. ஹலோ மம்மி, நாங்கள் வெளில தான் நிற்கிறோம். மம்மி இந்த செட்டிக்கே அதான் ரம்மி. உள்ள வாங்க. போயா. சார் பேமெண்ட்னாலே பேச மாட்டேன் நான். சக்கரை நான் சோனியா. இப்போ ஆப்பிள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதாம்ல. சாரி சார், வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஆக்சுவலி இது வந்து எங்களுக்கு தூங்குகிற டைம். பொதுவாக 3 மணிக்கு தான் எழுந்துப்பேன். இன்னைக்கு நீங்கள் வந்ததுனால தான். சாரிம்மா, எனக்கு இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ, அதனால தான் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். நிச்சயமாக உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன சார் தொந்தரவு இருக்கு? என்ன மாதிரி ஒரு பொண்ணை மதித்து பேட்டி எடுக்க வந்தீங்களே, அதுவே எனக்கு பெரிய விஷயம்தான் சார். இது ஒரு முக்கியமான பதிவுமா, அதை பற்றி உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. சார் காஃபி. சார் மத்தியானம் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் எனக்கு பீஃப் தான் சார். சாப்பிட்றீங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்லட்டுமா? மனுஷங்கறியை தவிர மற்ற எல்லா கறியும் சாப்பிடுவோமா சார்? அது என்னோட டிபார்ட்மெண்ட்டு சார். பீப்புக்கும் ரம்முக்கும் செம்ம கலக்கலாக இருக்கும் சார். மம்மி அந்த ஒயர் கூட எடுத்துகிட்டு வாங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன். சக்கரைக்கு குளிஞ்சி என்னோட பிராண்டை மறந்துடாத. சொல்லுங்கள் சார், நான் என்ன சொல்லணும்? மா, இது வழக்கமாக எடுக்கிற பேட்டியோ டிவி இன்டர்வியூ கிடையாதுமா. ஒரு நிமிஷம், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சிவப்பு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற தலைப்புல ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கிறேமா. ஒரு எழுத்தாளர் ஒரு விலை மாதோட நேர்காணல் எடுக்கிற மாதிரி இந்த நாவலோட கதைக்காலத்தை அமைச்சிருக்கிறேன். அருமையான டைட்டில் சார். ரொம்ப நன்றிமா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிதிருத்துற தொழிலாளியும் ஒரு முந்தான விரிக்கிற தொழிலாளியும் மற்றவங்களை காட்டிலையும் ஒரு படி மேலதான். இவங்க 2 பேருமே தங்கிட்ட வர கஸ்டமரோட அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிவுஜீவிகளாயிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா சலூன்ல இங்கேயும் தான் நான் ஒரு சமத்துவத்தை பார்க்கிறேன். ஓ இதுவா? இது மம்மி மாட்டி வச்சது. எப்பவுமே எல்லாரும் இங்கே தான் இருப்பீங்களா? இல்ல இல்ல,
என்னை தவிர இங்க இருக்கிற எல்லாருக்குமே வேற வேற வீடு இருக்கு. ஓஹோ. ஆனா நாங்க அசம்பிள் ஆகுறதெல்லாம் இங்க தான். இந்த நாவலுடைய கதைக்கரு என்னன்னா, 2 விஷயத்தை மையமாக வச்சு எழுதுறேன். ஒன்று, செக்ஸை அடக்கி வைக்கனால உண்டாகக்கூடிய விளைவுகள். 2வது, சென்னைக்கு கண்டிப்பாக ரெட் லைட் ஏரியா வேணும். அவ்வளோதான். சார், உங்களுக்கு என்ன பைத்தியமா? ரெண்டும் நல்ல விஷயம்தான். ஆனா தமிழ்நாட்டுல ரெட் லைட் ஏரியா வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களை அடிச்சே கொண்டுடுவாங்க. எந்த ஊர்ல சார் இருக்கீங்க நீங்க? பூனைக்கு யார் மணி கட்டுன்றது தான் பிரச்சனை. அதான் மணியை நானே கட்டி பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியோ கலாட்டா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பெரிய பிரச்சனை உண்டாக்க போறீங்க. கண்டினியூ பண்ணுங்க. இப்போ உன்கிட்ட எத்தனை கஸ்டமர் வந்துட்டு போயிருப்பாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு உடல் தேவை அல்லது உடல் தனவெடுத்து வந்து போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அதையும் தாண்டி ஏதோ ஒரு உளவியல் தேவை இருக்கனால தான் வந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அதை அப்புறம் பேசுவோம். நீ படிச்சிருக்கிறதா குழந்தை சொன்னா எப்படி இந்த தொழிலுக்கு வந்த? ஏதோ புதுசா கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் ராத்திரி கேட்குற கேள்வியே நீங்க பகல்ல கேக்குறீங்க. முதல் கேள்வினாலும் முக்கியமான கேள்வி இல்லையா? மதுரை பக்கத்துல தான் எங்க ஊரு. நான் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் என்னை சுத்தி சுத்தி ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணான். முதல் காதல் இல்லையா, அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம லவ் பண்ணேன். படிப்பை பாதியிலே விட்டுட்டு சென்னை ஓடி வந்தேன். ரகசியமா கல்யாணம் பண்ணி குடுத்தனம் பண்ணோம். 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் வெளியூருக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவன் அவன் திரும்பி வரவே இல்லை. எங்க போனானே தெரியல. அப்புறம் படாத பாடுபட்டு நான் குடியிருந்த ஹவுஸ் ஓனர்லேருந்து நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கு கைமாறா என்கிட்ட இருந்து எதுவுமே கேட்கல, என்னை தவிர. அப்புறம் அதுவே தொழிலாயிடுச்சு. என்ன மாதிரி படிப்பை பாதியில விட்டுட்டு ஓடி வர்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம். செக்ஸ்ன்றது இங்க அழுத்தி வைக்கப்படுற ஒரு உணர்வா இருக்கிறது தான் பிரச்சனை. உடல் தாண்டிய காதல் தான் இங்க உண்மையான காதல். இதை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா இங்க இருட்டே தேவைப்படாதுமா. என்னுடைய பார்வையில ஒவ்வொரு விலை மாதமும் ஒரு உளவியல் மருத்துவர் மாதிரி தான். அவளுடைய படுக்கறைய ஒரு மருத்துவமனையா நான் நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில வந்து போன மறக்க முடியாத நபர்னு யாராவது இருந்தா உன்னால அவங்கள பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? ஒருத்தனா 2 பேரா? நீ ஸ்டூடெண்டா? சொல்லு, நீ +2 ஸ்டூடெண்டா? ஏன் ஸ்டூடெண்ட்னா டிஸ்கவுண்ட் தருவியாண்ணா? இல்லைல்ல, அப்புறம் என்ன? இந்த டிப்ஸு. ஏண்டா +2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அவன் உயிரை கொடுத்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. நீங்க வந்து ஏய், அதை கேட்க நீ யாரு? சாவடிச்சிரு. என்னடி பண்ற? விடுறி. என்ன பண்ற பாரு.
மேல போட்டு இப்படிதான் அடிக்கிறதா? என்னது சின்ன பையனா? நல்ல கடாமாடு மாதிரி வளர்ந்துருக்க. என் வாயில நல்லா வருது. உன் அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. படிக்க வேண்டிய வயசுல உனக்கு பலான மேட்டர் கேக்குதா? பலான மேட்டர் கேக்குதா? உனக்கு நான் வாய் இருக்குன்னு பேசுறியா? படிக்க எங்க படிக்க முடியுது? எவன் எக்ஸாம் எழுதுவான்? இப்பவே 3 எக்ஸாம் தெரியாது. என் மட்டும் பூரா ஒரே தேக்கு தான் இருக்கு. பக்கத்துல இருக்கிறவன் செல்போன் தீன் படம் காமிக்கிறான். இதோ இந்த பக்கம் இருக்கிறவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் தொட தர்ற மாதிரி போட்டு மூட ஏத்துறான். எவ்வளையாச்சும் ஒருத்தைய கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தையும் கிடைக்க மாட்டேன். எல்லாம் தெளிவா இருக்காளுங்க. நாய் மாதிரி அலைய வைக்கிறேன். வீட்டுல ரோட்ல கிளாஸ் எங்க போனாலும் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? நீ பெருசா பேசுற. இங்க பாரு, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. இதே டிஸ்டர்பன்ஸ் உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான். அவங்க மட்டும் எக்ஸாம் எழுதலையா, நல்லா படிக்கலையா, எல்லாம் மனசு தாண்டா. எங்களுக்கெல்லாம் இது பழகி போன நாத்தம். உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு எவ்வளவோ எதிர்காலம் இருக்கு. இத பாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. விதைக்க ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், அடக்கி வைக்க ஒரு காலம், அனுபவிக்க ஒரு காலம்னு இருக்கு. அந்தந்த வயசுல இதுதான் ஆண்டவன் அளந்து வச்சிருக்கான். மாத்தி பண்ணா உன் மனசு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும். இப்படி மேட்டர் மூடிலே இருந்தா எவ்வளவு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா வருவா? முதல்ல இந்த நினைப்புல இருந்து வெளியில வா. உன் மைண்ட் நீ கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப ஆட்டம் ஆடலாம், அப்புறம் கல்யாணம் பொண்டாட்டின்னு வரும்போது ஆயுர்வேதமா சித்தாவான்னு அலைய வேணும். உன் மனசுல ஒரு எதிர்கால பொண்டாட்டியை நினைச்சுக்கோ. என் ஆண் மேல அவ ஒருத்திக்கு தான் சொந்தம்னு நீ நினைச்சுக்கோ. நீ ஜெயிச்சிடுவ. இது பாருடா, இதெல்லாம் அப்பா அம்மா வாத்தியாரு சொல்லி கொடுக்க முடியாத அட்வைஸ். என்ன மாதிரி ஒருத்தி தான் இதெல்லாம் சொல்ல முடியும். எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். படிக்க வேண்டிய வயசுல காதல் நினைச்சு செக்ஸுக்கு ஆசைப்பட்டு பாதியிலே ஓடி வந்துட்டேன். இப்ப செக்ஸே வாழ்க்கையாயிடுச்சு. அப்போ நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? அப்படிதானே கேட்க போற? இதை விட கஷ்டமான பொழப்பு உலகத்துல வேற எதுவுமே இல்லடா. நானும் ஒரு தொழிலாளி தான். கார்த்திக், நீ சின்ன பையன். நல்ல வேளை நான் சேஃப்டியா இருக்கேன். என்ன மாதிரி மத்தவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சின்ன வயசுல எய்ட்ஸ் வந்தா என்னடா பண்ணுவ? உன் எதிர்கால மனைவிக்காக நீ கண்ட்ரோலா இருந்து பாரு. அதுலயே ஒரு சுகம் இருக்கு. கற்புங்கிறது பொம்பளைக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைக்கும் இருக்கு. அப்ப எனக்கு வரப்போற கண்ட்ரோல்டா இருப்ப நான் எப்படி நம்புறது? டே, ஏன்டா இப்படி நெகட்டிவாவே யோசிக்கிற? நீ சரியா இருந்து உன் பொண்டாட்டி தப்பா இருந்தா உன்னோட ஒழுக்கம் உன் பொண்டாட்டியே மாத்திரும். ஆனா பொண்டாட்டி சரியா இருந்து நீ தப்பா இருந்தா உன் பொண்டாட்டியும் தப்பாயிடுவா. அட்வைஸ் ஐடியாலாம் பிரமாதமாக தான் இருக்குது. ஆனால் என்னால் தான் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. இன்னும் 2 மணி நேரத்துக்கு ரூம் இருக்கு. நான் போனதுக்கப்புறமா நீ கிளம்பிப்போ. கார்த்திக், தயவு செஞ்சு படிக்க வேண்டிய வயசுல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதடா ப்ளீஸ்.
வேலைக்கு போனவன் தான். நானும் அவனை மறந்துட்டேன். ஒரு 1.5 வருஷம் இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, நான் கார்த்திக் பேசுகிறேன். ம், கார்த்திக்கா? எந்த கார்த்திக்? உங்கள்கிட்ட தலகானில் அடி வாங்கினேனே அதே தடவை தான். எப்படி இருக்கே கார்த்திக்? நல்லா இருக்கு. அன்னைக்கு நீ பேசினப்போ முதல்ல எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. என் கூட படித்தவன்லாம் காலேஜ் போயிட்டானுங்க. நான் மட்டும் ஸ்கூலில் கடைசி பெஞ்சு மாமாவாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். உனக்கு ஒரு குட் நியூஸ். நான் +2 பாஸ் பண்ணிவிட்டு நானும் காலேஜ் ஜாயின் ஆகிட்டேன். எல்லாம் உன் அட்வைஸ் தான் காரணம். அதான் உனக்கு தேங்க் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் கால் பண்ணேன். தேங்க்ஸ். அதுக்காக நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நீயும் கரஸில் எதுனா கோர்ஸ் பண்ணப்பார். ஓகே ஓகே பாய். இந்த மாதிரி யூத் ஏகப்பட்ட பேர் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கம்மா, இன்க்ளூடிங் கேர்ள்ஸ். பார்க்கு, பீச்சு, தேட்டர்னு எங்கே போனாலும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க. உச்சி வெயிலும் காம உணர்ச்சிக்கு காதலை ஒரு போர்வையாக பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்தா நாய் தேங்காய் உருட்டின கதை மாதிரி தான் இருக்குது. செக்ஸை அடக்கி வைக்கிறது ஆபத்து தான், அதை அவுத்து விடுறது ஆபத்து தான். அதை லெவல் பண்ண தெரிஞ்சவன் தான் புத்திசாலி. இல்லாட்டி ஏன் சார் இன்னைக்கெல்லாம் நைட்டு 10 மணிக்கு மேலே டிவியை போட்டாலே ஆண்மை குறைவா, சொப்ன லிகிதமான்னு தாங்க முடியல சார். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்கு, செக்ஸ் கல்வி தான். குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லைகள், பாலியல் நலக்கல்வி, டாக்டர் கனியப்பன் பத்மநாபன். இன்னொரு புத்தகம் பாலியல் கலைக்களஞ்சியம், டாக்டர் PM மேத்யூ வெல்லூர், காலச்சுவடு வெளியீடு. ரெண்டுமே ரொம்ப நல்ல புத்தகம். இது ரெண்டுமே பாடத்திட்டமா இருந்தா நிச்சயமா பள்ளிக்கூடங்களுக்கு ரொம்ப பயன்பாடா இருக்கும். ஏய், காடை சீக்கிரம் போடுறி. இந்த எடுத்துக்க. என்ன குழந்தை காலையில குளிச்சியா? அவன் எங்கடி? அடுத்த தீபாவளிக்கு தான். மாமன் கை போட்டு மாசம் கணக்காச்சு. கை கருப்பு தான், ஆனா காடு பிடிச்சா நெருப்புல. ஏ கொரில்லாவாயா கொலஞ்சினாதா, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வாய மூடுமா, முதல்ல காடை இறக்கு. காடே அமைய மாட்டேங்குது. ஒரு கட்டிங் போட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்படி சொல்ற? டொட்டடை. ஆஹா. இந்த சிப்ஸே. சை ஜி பூம்பா. வாய பாரு. ஏ